சொல்லுங்க அண்ணாச்சி, வெளியில வந்துட்டேன். அப்படியே அண்ணாச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த பாருங்க, என் மருமகளுக்குலாம் எதுவும் தெரிஞ்சிரான்டா, சரியா? நாளைக்கே என் மொபைலை கூட்டிக்கிட்டு இந்த பொண்ணு பார்க்க வந்துருதேன். ஓக, சின்ன மவனுக்கு பொண்ணு பார்க்க போறாளோ? நகை தொகைலாம் நான் சொன்ன மாதிரி தானே. நான் பொண்ணு பார்க்க வர விஷயம் எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு யாரும் தெரியாண்டா, குறிப்பா என் மருமகளுக்கு. ஏன்னா அவ அக்கா மவனுக்கு பொண்ணு பார்த்துட்டாலேதான். இந்த பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுனா உடனே கப்புன்னு கோழி அமுக்கின மாதிரி அமுக்கி விடுவாளுவா. அவ அக்கா காரி அதுக்குதான் எங்க வீட்டுல வந்து கிடக்கா. எப்படியாவது மவனுக்கு பொண்ணை பேசி முடிச்சிடணும்னு. அதனாலதான் சொல்லுவேன், அவளுக்கு மட்டும் தெரிஞ்சு இந்த பொண்ணு இருக்குன்னு, நல்ல பொண்ணு, நல்ல நகை தொகைலாம் கொடுக்காவான்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அந்த பொண்ணை பேசி முடிச்சிருவாளுவா மவனுக்கு. நாளைக்கு நானும் எம்மவனை வந்து பார்க்கோம். உடனே எம்மவனை வர சொல்லி உடனே காது வச்ச மாதிரி பேசி முடிச்சு விடுவோம். அப்பா பஞ்சவர்ணம் பொண்ணு பார்க்க போறது அவ மருமகளுக்கு தெரியாதாக்கா? இந்த செல்லம்மை எதுக்கு இருக்கா? இப்பவே போறேன் அவ மருமகாரிட்ட. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதுல ஏதாவது ஊர் பேரு ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட கண்டுபிடிச்சு கொண்டு போய் கொடுத்துடலாமே. எப்பா, இப்பதான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. ஏதோ ஆதார் கார்டு இருக்கு இதுல. யாழினி, அப்பா பேரு முத்துப்பாண்டி, நாகர்கோயில். ஐயோ, நம்ம ஒரு பக்கத்திலே தான். அட்ரஸ் தெரிஞ்சிட்டலாம், இனி பிரச்சனை இல்ல. கொண்டு போய் அவளத்தையும் ஒப்படைச்சிடணும். தேவா, வாரேன் சித்தி, வாரேன். உனக்கு பிடிச்ச சக்கப்பழம் வெட்டி கொண்டு வந்திருக்கேன், தின்னா. சித்தி, நீங்க கூப்பிட்டா நானே வந்திருப்பேன் சித்தி. மெனக்கிட்டு நீங்க கொண்டு வரேன்டாம. நீ ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பியா? அதான் நானே கொண்டு வந்தேன். உன் பேக்கு கடியில இருக்குது ஆதார் கார்டு தானே மக்களே? ஐயோ, நான் வேற அவசரத்துல பாதி மறைச்சு வச்சு பாதி வேற வெளியே தெரியுதே. ஐயோ, இப்ப சித்தி வேற கேட்காங்க. இப்ப என்ன சொல்லுது? ஆமா சித்தி. எதுக்கு சொன்னோம்னா ஆதார் கார்டு தானே இப்ப எல்லா இடத்துக்கும் கேட்காவோ. தொலைஞ்சிட்டுன்னு வச்சுக்கியா, ரெண்டாவது எடுக்கணும்ல, கஷ்டம்ல மக்களே. நீ வேற வேலை பார்த்துட்டு இருக்க, உனக்கு எப்படியும் கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கு தான் சொன்னேன். எடுத்தத பத்திரமா என்னமா? சரி சித்தி. தேவாக்கு பேச்சே சரியில்லை. ஏன் இப்படி பேசுதான்? ஒரு மாதிரி திக்கி திணறி. இது சரியில்லையே, என்னவோ இருக்கு போல இருக்கு. அதான் இவன் இப்படி ஒரு மாதிரி தட்டு மாதிரி பேசுதான். நம்மகிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரிலாம் பேசுற மாதிரி இருக்கு. அப்பா, நல்ல வேலை அந்த ஆதார் கார்டு எடுன்னு மட்டும் சொல்லல. அவ்வளவுதான். எடுத்து பார்த்துருந்தாங்க, பேரை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது யாரு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்? இதை முதல்ல எடுத்து மறைச்சு வச்சுட்டு டக்குன்னு கொண்டு போய் இந்த அட்ரஸ்ல கொண்டு இந்த பேக்கை கொண்டு கொடுக்கறதுக்கு ஒரு வழியை பார்க்கணும். கொஞ்ச நேரம் வச்சிருந்தா கூட யாராவது வந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், கதை கந்தலாயிரும். நம்ம இப்பவே கொண்டு போய் இந்த இடத்துல கொண்டு சேர்த்துற வேண்டியதான் அந்த பொருளை. சிம்மு, என்ன கோழி வரட்டிட்டு இருக்க? சின்ன பொண்ணு, எல்லா கோழியும் இந்த கூட்டுக்குள்ள போய் அடையும் பாத்துக்கா. சாயந்தரம் ஆனா நான் இந்த கோழி இருக்கு பத்தியா, எங்க மரம் கிடைக்கு எங்க மட்டை கிடைக்குன்னு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருந்து அடைஞ்சுக்கிடுது. ஞான தெரியல, ராத்திரி போல கோழி எல்லாம் ஒரே சத்தமா. அந்தால எந்திரிச்சு பார்த்தா ஒருத்தன் ஓடிட்டானா. கோழி பிடிக்க கள்ளம் தான் நான் தான் சொல்லி எல்லாரும் பேசிக்கிடுதாவோ. அதுக்கு பயந்து போய் தான் இதை பிடிச்சி கூட்டுக்குள்ள போடான்னு நினைக்கேன். நல்ல வெட கோழியில சின்ன பொண்ணு, எவனாவது களவுண்டுட்டு போயிட்டானா துட்டு என்னாச்சு? இதை நம்பிதான் நானே பொழப்ப ஓடிட்டு கிடக்கேன். மத்தவ வாரா, இங்க எதுக்கு வாரா? சிம்மு, ராதிகாக்கு நாத்தனாக்காரி இங்க மாற வாரா. என்ன ஏதுன்னு தெரியல. நாங்க நின்னு வச்சுக்கேன். அது பிறகு அவ என்னத்தையாவது ஒண்ணு சொல்லுவா, நான் என்னத்தையாவது ஒண்ணு கோவத்துல சொல்லுவேன். அப்புறம் சண்டை ஆயிரும், பிரச்சனை ஆயிரும். நம்ம ஒரு வாரமா ஒளிஞ்சுக்கிடுதே. அவ போனோன்னா நான் வரேன்னா. ஏக்கா ஏக்கா, யாத்தாடி இவ வேற வேனக்காரி இல்ல. நம்மள எதுக்கு வந்து தேடி வந்து கூப்பிடுதால தெரியலையே. இங்க சிம்ரன்குது யாரு, நீங்களா? ஆமா, நான் தான். ஏம்மா? இவ விவகாரம் பிடிச்சவள. இவ எதுக்கு சிம்ரன்ட்ட பேசிட்டடக்கா? சின்ன பொண்ணு விடு, அவட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். எதுக்கு வந்திருக்கான்னு கேட்காண்டமா? ஒரு மண்ணாகட்டியும் கேட்காண்டா. என்னத்தை கேட்க போறியா? நம்ம ராதிகாவை என்ன பாடுபடுத்த, அது என்ன ஏதுன்னு கேட்காண்டமா? சண்டை போடுவா. பியாத்தம்னா தல மண்டை பியாந்துரும். என்ன அறுபடி சண்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் சிறை கலப்பதுக்கா பேசாம இருங்க. அவ என்ன பேசுறதுக்கு வந்திருக்கான்னு நானும் ஒளிஞ்சிருந்தா கேட்டுட்டு இருக்கேன். ஏக்கா, நானும் நாட்டுக்கோழி முட்டை நினைச்சிட்டு கடையில ஒரு 10 வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா, இருக்க தீவனம் காணாது. இதுல நாட்டுக்கோழி முட்டை வேற. நாட்டுக்கோழி அவ்வளவு பண்ண முட்டைக்கா, அது சரியில்லை பார்த்துக்கோங்க. அதான் ஒரு ஆள்கிட்ட விசாரிச்சு பார்த்தேன். இங்க சிம்ரன் ஒரு அக்கா உண்டு, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாவோ. உங்க வீட்டை அடையாளம் கட்டினாவோ. அந்த தான் வந்திருக்கேன். ஒரு 50 காணு நாட்டுக்கோழி முட்டை இருந்தா தாங்கக்கா, நான் துட்டை கரெக்டா தந்துருதேன். என்னது 50 முட்டையா? ஏ பாவி மக்கா, 50 முட்டையை தின்னுபுட்டு இவ பயில்வி ஆக போறாளா? என்ன நாலுபடி என்ன சொல்லுதியா? பயில்வியா? அது என்ன வார்த்தை? ஆமா சின்ன பொண்ணு, அது இது தின்னுபுட்டு நல்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த் ஆட்டி இருப்பாவுல. ஆம்பளைக்கு பயில்வான்னு சொல்லுவாங்க, அப்ப பொம்பளைக்கு பயில்வி தானே. அட கன்றாவிய, என்னத்தை சொல்ல புது புது வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்கல. நாலுபடி உங்களை போல ஆள் கிடையாது. 50 முட்டை என்கிட்ட இல்லையே. அதுவும் இல்லாம 2-3 கோழி வேற அடை காத்துட்டு கிடக்கு. வேற யார்ட்டையும் வேணா கேட்டு பாருங்களா. என்கிட்ட ஒரு 10 முட்டை தான் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த 10 முட்டையை வேற ஒரு ஆளுக்கு வேற கேட்டிருக்கு. அதுக்காண்டி தான் வச்சிருக்கேன். வேற புஷ்பக்க வீட்லயும் கிடைக்குன்னு ஒரு ஆள் சொல்லுச்சே. ஆமா, ஒரு ஆளும்பா. எவ சொல்லுதாலும் தெரியல இவளுக்கு எல்லா டீடைலையும். புஷ்பக்க வீட்லயும் நாட்டுக்கோழி முட்டை உண்டு. ஆனா அவங்க வீட்ல பிள்ளைகள் எல்லாம் இருக்குல்ல. இப்போ அவ அக்கா மாவன்லாம் வந்திருக்கனால எப்படியும் செலவழிஞ்சிரும். அதனால தாராவளா என்னவோ தெரியல. நீங்க வேணா கேட்டு பாருமா. சரிக்கா, நான் கேட்டு பாக்கேன். அது இருக்கட்டுமா, யாருக்கும் உடம்பு எதுவும் சரியில்லையோ நாட்டுக்கோழி முட்டை கேட்க? நல்ல வேளை சிம்மு கேட்டா. என்ன பதில் சொல்லுதான்னு பாப்போம். எங்க அம்மைக்கு தாங்க உடம்பு சரியில்லை.
அட்ட கடவுளின் நாத்துக்கு மாமியா கிழவி எப்படி கல்லு துண்டு மாதிரி இருக்கா? இவன் உடம்பு சரியில்லைங்கா, பொய் சொல்லுதாளோ? உங்க அம்மா நல்லதனமா இருக்காவோ? வெளியில தான்க்கா பார்வைக்கு காத்தடைச்ச பலூன் மாதிரி இருக்கா, ஆனா உள்ளுக்குள்ள காத்த உருவின வெறும் வெத்து பலூன் மாதிரி இருக்கா. டாக்டர்கிட்ட கூட்டு போய் நான் பார்த்தேக்கா, ரத்தமே சுத்தமா இல்லங்காரு, வலிச்சு போட்ட மாதிரி இருக்கா. யாரு இவமைக்கே ரத்தம் இல்ல? புழுவுனாலும் புழுவுதா, பொய் என்ன புழுவுதா? எங்க இவ ஆஸ்பத்திரி கூட்டு போனா? நாத்து சொல்லவே இல்ல. அவதான் என்னவோ கதை ஓடுனாப்ல ஓடிட்டு இருக்குக்கா. உங்ககிட்ட சொல்லதுல என்னத்தக்கா இருக்கு? நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், யார்கிட்டயும் சொல்லிடாதியா. என்ன சுசியத்தை சொல்ல போறா? சொல்லுமா, நான் யார்கிட்ட போய் சொல்ல போறேன்? எங்க அம்மைக்கு ஒரு மருமகன் வந்து வாச்சிருக்கல்லக்கா, அவ இருக்காள, அவெல்லாம் ஒரு மனசியக்கா. எவ்வளவு துமு இருக்கணும்? போய் 2 செவிட்டுல வாங்கிடலான்னு பாக்கேன். சின்ன நீ என்னென்ன கம்பி கட்டுத கதையெல்லாம் சொல்லுதான் பாப்போம். அவ செய்ய தெரியலனாலும் அப்படி இப்படி எல்லாம் செய்து எடுத்து உங்க அம்மைக்கு கொடுக்கேன்னு சொல்லுவா. ஆமா, ஏன் சொல்ல மாட்டா? எல்லாத்தையும் சொல்லுவா, இதையும் சொல்லுவா, இதுக்கு மேலையும் சொல்லுவாக்காவா. அவளெல்லாம் நீங்க நல்லவன் நினைக்காதீங்கக்கா, அவளெல்லாம் சரியான ஃப்ராடு மூதேவி. இவதான் ஃப்ராடு. அவ அம்மாக்காரிக்கு ஏதாவது ஒரு தலைவலினா உடனே எங்க அம்மைக்கு தலைவலி, ஆஸ்பத்திரியில வந்து சேர்க்கணும் அப்படி இப்படின்னு ஓடுதாள்ல. ஆனா எங்க அம்மைக்கு நான் மட்டும் என்னன்னு ஒளிஞ்சு போறா அப்படின்னு எதையுமே கண்டுக்கிட மாட்டேக்காக்கா. எங்க அம்மா இன்னைக்கும் நாளைக்கும் இருக்காக்கா, அவ்வளவு உடம்பு சரியில்லாம இருக்கா பாத்துடுங்க. எங்க அம்மைய நான் பார்க்காம வேற யார் பாப்பா சொல்லுங்க? ஆமா, இவதான் நம்ம அம்மையை பார்க்க போறா. நான் தான் அங்க இங்கேயும் ஓடி மனசு கேட்காம எங்க அம்மையை எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு நினைச்சிட்டு பழமங்களும் வாங்கி வந்து போட்டிருக்கேக்கா. உங்ககிட்ட சொல்றதுல என்னத்தக்கா இருக்கு? 2000 ரூபாய் துட்டு ஒரு இடத்துல கடன் வாங்கி தான் அங்க இருந்து வாங்கி வந்து போட்டிருக்கேன். எங்க அண்ணக்காரா இருக்கானே, அவள சரியான கூறு கட்ட குப்பை. எனது குப்பையா? என்னம்மா உங்க அண்ணனை இப்படி எல்லாம் சொல்லுதே? பொண்டாட்டி பேச்சதானே கேட்கான். அவன் இங்க நில்லுன்னா நிக்கான், உட்காருன்னா உட்காருதான், ஓடுனா ஓடுதான். இது என்ன கூத்தா இருக்கு? ஓடுனா ஓடுதாரா? இவ்வளவு கதவுடதான் இவ்வளவு வச்சு வாங்குறதுக்கு இல்ல. ஏ இருட்டி, உனக்கு இருக்கு. அவனும் பார்க்க மாட்டேங்க, பொண்டாட்டியும் பார்க்க மாட்டேங்க. அப்ப நான் நினைக்க எங்க அம்மையை பார்க்கணும். அதுக்கு தாங்க உங்ககிட்ட முட்டை இருக்கான்னு கேட்க வந்தேன். ஓகோ, கதை அப்படி போகுதா? சரி, இங்க இல்லன்னு சொல்லிட்டியா, ஒவ்வொரு வீடா கேட்டு பார்க்கணும். இல்லைன்னா எங்கேயாவது போயாவது வாங்கி எடுத்துக்கொண்டு கொடுத்து எங்க அம்மையை எப்படியா தேத்தி கொண்டு வந்துடணும். என் மனசுல இருக்க பாரத்தெல்லாம் கொட்டுன்னு மனசு கேட்காம கொட்டிட்டேன். நீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்கக்கா, நீங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன். இல்லம்மா, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சரிக்கா, போயிட்டு வரேன். அடியே சிம்மு, உடனே நீ ஒளிபரப்பு செஞ்சிருவ. அதான் உங்க கூட்டங்கள் 4-5 பேர் கிடைக்கல, அவங்க கிட்ட சொல்லாமல இருப்ப. நீ சொல்லிட்டு நினைச்சுதானே மெனக்கிட்டு உன் வீட்டுல முட்டை வாங்க வந்த மாதிரி வந்து சொல்லுதேன். விஷயம் அங்கங்க சுத்தி எப்படி ராதிகா காதுக்கு போவோம், அவ என்கிட்ட சண்டைக்கு வருவா. அப்ப இருக்கு அவளுக்கு. ராதிகா பேர பாருங்களாம், பேர என்கிட்ட ஏடி சண்டைக்கு வர. உனக்கு இப்பதான் முதல் ஆப்பு வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இடி கூடி சீக்கிரத்துல அது வெடிக்கும். சும்மாடி என்னென்ன கதை சொல்லுதாம்மா? பாத்தே சின்ன பொண்ணு, நம்ம ராதிகாவை பத்தி எப்படிலாம் சொல்லிட்டு போறான்னு. ஆமாக்கா, நானும் கேட்டுட்டு தானே இருந்தேன். எனக்கு அவ்வளவு கோவம் அப்படி பொங்கி மண்டை வெளியே வந்துரும் போல இருக்கு. சவத்தை வந்தோம்னா செவுட்ல 2 இழுத்திருப்பேன். அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஏற்படாது நம்மளால நாத்துக்கு அப்படின்னு பேசாம இருந்தேன். சும்மா கையில ஒரு கம்பு இருக்குல்ல, அதுக்கு நடுமண்டையில நச்சுன்னு கொடுத்துருக்க வேண்டியதுதானே அவளுக்கு. சும்மா இருந்தாலும் முடி, தேவையில்லாத சிறை இழுக்குதுக்கா. சின்ன பொண்ணு என்ன கையை பிடிச்சி தடுத்துட்டா. இல்லன்னா இன்னைக்கு அவ இங்க இருந்து இடத்த விட்டு காலி பண்ணி பேருக்கே மாட்டா. எனக்கு வர கோவத்துல கையும் காலையும் பிடிச்சி கடிச்சு வச்சிருப்போம்ல. அட 4 முடி, என்னைக்கு நாயா மாறனிய கையும் காலையும் பிடிச்சி கடிக்கிறதுக்கு? சின்ன பொண்ணு நாக்கு லேசா ஸ்லிப் ஆயிட்டு இந்த அடிச்சிருவேன்னு சொல்லதுக்கு போல கடிச்சிருவேன்னு சொல்லிட்டேன். 4 முடி, எங்கேயாவது போய் எக்கு தப்பா என்னத்தையாவது ஒண்ணு சொல்லிவிட்டு நாக்கு ஸ்லிப் ஆயிட்டு மூக்கு ஸ்லிப் ஆயிட்டுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நல்ல அடிதான் வாங்குவிய. சின்ன பொண்ணு, உன் நாத்துவுக்கு நாத்தனார் போற போக்கு சரியில்லை பாத்துக்கோ. என்னவோ ஒண்ணு குவால்மால் பண்ணதுக்குதான் இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு போறான்னு நினைக்கேன். இல்லனா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இங்க வருவாளா? சின்ன பொண்ணு, இவன் நாத்துவ வாழ விட மாட்டான்னு நினைக்கேன். ஏதாவது பக்கத்திலே உட்கார்ந்து குடச்சல் கொடுத்துட்டே இருப்பா போல இருக்கு. இல்லன்னு வச்சுக்கிய, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அம்மா வீட்டுக்கு ஓடிட்டு உங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவா. அதுக்கப்புறம் நீ தான் பழைய குருடி கதவை தரடிங்க மாதிரி கஷ்டப்படணும், பாத்துக்கோ. சிம்மு, அந்த நீலாம்பரி தேவையில்லாம ஏன் பிரச்சனையிலயோ நாத்து பிரச்சனையில குறுக்கிட்டா அதுக்கப்புறம் இன்னொரு முகத்தை அவ பார்க்க வேண்டியதா இருக்கும். சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோவை. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் விறுவிறுப்பான பல கதைகள் வரப்போகுது, மறக்காம தொடர்ந்து பாருங்க சொந்தங்களே. சரி சொந்தங்களே, போயிட்டு வரோம். நேராயிட்டு அடுத்த கலகலப்பான விறுவிறுப்பான கதையில பாப்போம்.